இத்தனை நாளாக நான் ஃபுல் வீடியோஸில் அவ்வளோவா கான்சன்ட்ரேட்டே பண்ண மாட்டேன். ஃபுல் வீடியோஸே போட மாட்டேன். அதுக்கான ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் உள்ளே போயிட்டு உங்களுக்கு காட்டுறேன். நான் இருந்த அந்த இடம், ஸ்டூடியோ, இது வரைக்கும் நான் வீடியோ போட்டது எல்லாமே நான் காட்டுறேன் உங்களுக்கு. அதனால தான் நான் கன்சிஸ்டன்சியாக வீடியோ போட மாட்டேன். பட் இயர் ஆஃப்டர் நான் போடுவேன் நம்புகிறேன். பார்க்கலாம். இப்போ நான் போயிட்டு நான் வீடியோ பண்ணுற இடத்த காட்டுறேன். அப்புறமா நம்ம பேசுவோம். உள்ள போகலாம். Yeah, this is our studio. இந்த ஸ்பேஸில் தான் நான் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருந்தேன். இந்த ஃபேஷன் க்ரூமிங் சொல்லிட்டு ஒன்று பண்ணேன் பார்த்தீங்களா? ஐயோ அது என்னன்னே தெரியாது. எப்பவுமே எந்த வீட்டுக்கு போனாலும் எனக்கு செட்டே ஆகாது. ஐ திங்க் சொந்த வீடு இருக்கவங்களுக்கு இந்த பெயின் தெரியாது. இது என்னோட ஒர்க் ஸ்பேஸ் மட்டும் கிடையாது. இது சாமி, இது மம்மியோட ஸ்டுடியோ. இங்கே ஜஸ்ட் நான் என்னோட இடமா வச்சுக்கிட்டு இங்கே தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் எல்லாத்தையும். இந்த ஃப்ரேமில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. கொஞ்சம் கூட நான் ஜூம் பண்ணிப்பேன். ஓகே, இதுதான் நம்ம ஸ்டூடியோ இருந்துச்சு. இப்படி தான் இருக்கும். இந்த ரிங் லைட் வச்சுட்டு வாட்டி இன்னும் கொஞ்சம் பிரைட்டாக இருக்கும். நம்ம என்ன அந்த லைட்டில் இன்னும் கொஞ்சம் பிரைட் பண்ணிக்கலாம். இப்படி தான் இருக்கும். இதுக்கு வச்சு தான் நான் மை பர்த்டே கிஃப்ட் அப்படின்ற மாதிரி வீடியோஸ்லாம் போட்டேன். ஸோ இங்கே இருக்கிறதுனால தான் நான் பண்ண முடியாமல் போயிடுச்சு. வெல்கம் டு கிரேட் மாஸ்க் பை மேஜிக் ஷோ ஸ்டூடியோ ஷோ. இனி நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 4x4 ரூம்ல என்னெல்லாம் எப்படியெல்லாம் அரேஞ்ச் பண்ணி உங்களுக்கு வீடியோவில் ஏமாத்துறேன்றதை ஓப்பன்டாக பேசுறது இந்த வீடியோ. இது உங்கள் ஸ்டூடியோ டூர். நான் உங்கள் மாஸ்க் பாய். ஓகே, ஃபர்ஸ்ட் நீங்கள் உள்ள வந்த வாட்டி ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்கும். இதுக்கப்புறமா வருவோம். அப்படியே உள்ள வந்தீங்கன்னா பார்க்கும்போது எனக்கு தெரிய ஆகணுன்றதுக்காக இங்க நான் மாட்டி வச்சிருக்கேன். ஒரு வாட்டி இங்க வந்துதான் இதை பார்த்தா நான் தலை செய்வேன். ஓகே, ட்ரெஸ்ஸிங் டேபிள். என்னோட எல்லாமே இதுதான். அப்படின்னா என்னோட எல்லாமே உள்ள இருக்காருமா. என்னோட சன்ஸ்கிரீன் போடுறது, ஒரு நாளைக்கு 1000 வாட்டி தலை வாருது. அதுக்கப்புறம் தான் ஷூ ஒரு பாய். இன்னொரு மெயின் ஐட்டம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சூப்பரா வளைக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 2 இயர்ஸ் மேல இருக்கு நினைக்கிறேன். சூப்பரா இருக்கு, இன்னமும் நல்லாவும் இருக்கு. பாலுக்கு எப்படி இப்படிலாம் பெயிண்ட் வச்சு ஃபன் பண்ணிட்டு இருக்கோம் அது பார்த்துருப்பீங்க. பிளெயின் பேக்ரவுண்ட், அது ஒரே ஒரு கருப்பு கலர் கடிகாரம். இந்த கடிகாரம் நீங்க அன்சைடு போன வீடியோ பார்த்துருப்பீங்க. அன்சைடு போகும், ஆனா அது தெரிஞ்சிருக்காது. போன வீடியோ பார்த்துருப்பீங்க, ஆனா அது தெரிஞ்சிருக்காது. அது இப்பதான் அந்த ஆங்கர் வாங்கி ஃபிட் பண்ணிருக்கேன். பேக்ரவுண்ட் நல்லா இருக்கா நான் தெரியல, பார்க்கலாம். அப்படி சரி வந்தீங்கன்னா வேண்டாம். இந்த போட்டோவை நான் வாங்கல. இன்ஸ்டாகிராம்ல ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்க கிஃப்ட் அனுப்புனாங்க. சரி ஞாபகமா மாட்டி வச்சிருக்கேன். அது அவங்க ஒரு போட்டோ இருக்காங்க, அது வேண்டாம். இந்த 2 போட்டோவும் எனக்கு கிஃப்ட் ஆகும். இது எப்படி திரும்ப இருக்கு? அது கிச்சன். சமைக்கலாம், சாப்பிடலாம், வறுக்கலாம், பொரிக்கலாம், அவிக்கலாம். அது பெட்ரூம். படுக்கலாம், உறங்கலாம், தூங்கலாம். ஓகே, இப்படியே வந்தீங்கன்னா நீங்க பேக்ரவுண்ட்ல எப்படி பாப்பீங்க அப்படின்ற ஒரு ஃப்ரேம் பார்த்துருவோமா? இப்படிதான் நீங்க என்ன பார்த்துருப்பீங்க வீடியோ. சூன் நான்
இந்த ஊட்டி நல்லா இருக்குன்னு நீங்க நினைப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா நான் ஃபேஷன் க்ளூனிங்காக ஒரு பண்ணலாம் ஏதாச்சும் பண்ணலான்னு இருக்கேன். அப்படி வேணும்னா லெட் மீ நோ இன் தி கமெண்ட்ஸ். ட்ரை பண்றேன். அந்த போட்டோ பத்தில என்ன மாலை போடணும்னு சொல்ல வர மாதிரி இருந்துச்சுன்னா லைட்டா ஜூம் பண்ணி சேர் எடுத்துக்கணும். நம்மளோட யூஸ் பண்ற லைட்ஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு போயிடலாம். இந்த பேக்ரவுண்ட்ல ஈவன் வீடியோஸ் சேரே தெரியுதா? இதுதான் ஒரு 4க்கு 4 ரூம் அப்படின்னாலே என்ன ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா கை நீட்னா அங்கே அடி வாங்குவேன். இப்படி கை ப்ரோ எனக்கு யாரோட சப்போர்ட்டே இல்லை ப்ரோ. ஓப்பன் டாக்கி தான். என்ன நீங்க அச்சாலும் எனக்கு பின்னாடி யாரும் வர மாட்டாங்க. இப்படி கை நீட்னா இன்சே லைட் அடி வாங்குவோம். அந்த மாதிரி சில பல கஷ்டங்கள். ஓகே பார்ப்போம். ஸ்டோன் எல்லாமே தேன்றதுல ஸ்டோன் மாற்றுவோம். என்னென்ன லைட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறேன் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மெயின் லைட் தான் இதுதான். கோடெக்ஸ் இருக்கிறதுல ஹை பட்ஜெட்டான ரேட்டாக பார்த்து வாங்கலை. நானே உள்ள ஓல்டர் போட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நல்லா இருக்கு. என்ன தெரியும் உள்ள தெரியுதா? வேற ஒரே ஒரு லைட்டு மட்டுமே பவராக இருக்கு. 2 லைட் போடலாம். நான் வேணும்னு ஒரு லைட் போட்டிருக்கேன். ரொம்ப பவராக இருக்கு. ஹை வோல்டேஜ் போட்டேன். நீங்கள் கம்மியாக போட்டால் நல்லா இருக்கும். ஸோ இதுதான் மெயின் லைட்டு. அப்புறம் இதுதான் கீ லைட்டு. ப்ரோ அது ரிங் லைட். இதுக்கு பேர் ஜோக்கா? தப்பாயிரும். பேச வைக்காதீங்க. கீ லைட்டா சைட்ல இது நல்லா இருக்கு. பார்த்தா நல்லா இருக்காது. நான் அப்புறமா சரி. அப்புறம் வேற என்ன ஃபில் லைட்டு. ஃபில் லைட்டு ப்ரோ நீ கீழே ஷார்ட்ஸ் போட்டுருங்க. ஓகே நோ ப்ராப்ளம். கம்ஃபர்ட் தான் முக்கியம் இல்லையா? அதனால தான் ஷார்ட்ஸ் போட்டுருக்கேன். இது வந்து சார் சூப்பரா பண்ணீங்க சார். என்னோட பண்ணுங்களேன். ஃபோட்டோகிராஃபிலாம் பண்ணுவாங்க. இது வச்சு நான் இது வந்து இதுக்காக யூஸ் பண்ணுறேன். அதுக்குள்ளே ஒன்று போயிடுச்சு. 200 தான் நல்லா உழைக்குது. என்ன வாங்கிக்கலாம் லிங்க்லாம் தெரியாது. இது ஒரு மொபைல் ட்ரைபேடு. இதுதான் நான் ஃபர்ஸ்ட் எப்போ நான் இந்த இன்ஸ்டாகிராம்னு ஒன்று உள்ள வந்தேன்ல அப்போ வாங்கினது. நல்லா உழைக்குது. 300 rupees தான். இன்ன வரைக்கும் நின்று பேசுது. அப்புறம் பையன் ரிஃப்ளெக்டர் 42 inches சொல்லிட்டு ஒன்று வாங்கினேன். இதை எப்படி யூஸ் பண்ணணும்னு எனக்கு தெரியல. இதெல்லாம் யூஸ் பண்ணுறது எப்படி தெரிஞ்சா ஒரு கமெண்ட் கற்றுக்கலாம். அப்புறம் ஒரு மெயினான லைட்டை காட்டணும் அப்படின்னா என்னன்னா இன்ஸ்டாகிராம்லாம் நம்ம வந்து க்ளோஸர் வீடியோஸ்லாம் பண்ணியிருப்பேன். அப்பெல்லாம் இந்த லைட் எங்கே இல்லை. ஒரு மெயினான லைட் இதுதான். தெரியுதா? இங்கே ஒட்டியிருக்கேன். நான் போடுறேன். நல்லா இருக்கும். அதுக்கான யூஸ் பண்றது இல்லை. லைவ் மட்டும் யூஸ் பண்றேன். எப்படி ஒரு மாதிரி வாமா இருக்கா? சூப்பரா இருக்கும். இது வந்து அப்போவே காஸ்ட்லினா 700. ஒரு மாதிரி இப்படி வீடியோ பண்ணும்போது ஐஃபோனை பிடிச்சிட்டு ஆக்டிங்லாம் பண்ணுவாங்கல்ல அதுக்கெல்லாம் அவசரமா இருக்கும் இந்த லைட்டு. ஸோ அதனால இந்த லைட் செட் பண்ணி வச்சிருக்கேன். ஆனால் இப்போ யூஸ் பண்றது இல்லை. கொஞ்சம் மெச்சூர் ஐட்டம் போல இந்த மாதிரி க்ளோஸர் வீடியோஸ் பண்ணும்போது பண்ணவே தோண மாட்டேங்குது. ஸோ நல்லா இருக்கா? நெக்ஸ்ட் நம்ம கம்ப்யூட்டர் இருக்கு. கேமிங் பிசி. இது கேமிங் பிசி. அது ஏன் ஒரு கேமிங் பிசி எவ்வளோ எத்தனை லேக்ஸ் கொடுத்து பில்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா லாஸ்டா சொல்றேன். அதுக்கு முன்னாடி செல்ஃப். என் செல்ஃப்ல என்ன 2 ஜெட்டி 2 மணி முடிச்சு வச்சிருக்கேன். ஒரு காமனான கொஸ்டின் நான் எல்லா இன்ஸ்டாகிராம் கமெண்ட்ஸ்லயும் படிச்சிருக்கேன். அந்த மாஸ்கை துவைச்சுதான் போடுறேன் ப்ரோ. எத்தனை நாள் தானே மாஸ்கை துவைக்காம போட்டுட்டு இருக்கேன். மாஸ்க் வாங்க காசு இல்லையா? இன்னைக்கு சொல்றேன் நான் உங்களுக்கு சூப்போ அப்படின்ற மாதிரி நான் கழட்டிடுறேன். தெரியுதா? இது வந்து ஒரு பாட்டிலையும் 200 பீசஸ் இருக்கும். சரிதா? இப்போ 100 200 300 200 பீசஸ் பிரிக்காம இருக்கு. இதுல ஒரு 50 இதுல ஒரு 50 இருக்கு. மொத்தம் 1.5 வருஷத்துக்கான மாஸ்க். சமூகம் பெரிய இடம் போல் இருக்கு. புரியுதா? துவைக்காம போட்டியா துவைச்சு போட்டியா? இப்ப இந்த மாதிரி எங்க பார்த்தாலும் மாஸ்க் இருக்கும். ஸோ அதனால கமெண்ட்ஸ் வேண்டாம். சும்மா வேண்டாம். இது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இதோட ஸ்கிரீன்ஸ். இது வந்து இந்த ப்ரோமோக்கு எடிட்லாம் பண்ணுவாங்க. அது ஆனா எனக்கு பண்ண தெரியாது. சும்மா வாங்கி வச்சிருக்கோம். பண்ணுவேன். பண்ண தெரியாதுன்னா என் பிசி ஸ்பெக்கு பத்தல.
கேமிங் பிசின்னு சொல்லியடா அப்படின்னு யோசிப்பாங்க. நான் ஏன் இதை கேமிங் பிசின்னு சொல்றேன்னு தெரியுமா? ஏன்னா நல்ல செம்மையா கேம் எல்லாம் சப்போர்ட் ஆகும் அப்படிலாம் கிடையாது. இப்போ கூட ஸ்பெக்கு பார்த்தாங்கன்னா அதெல்லாம் கொட்டாண்டிருக்கேன். அப்படியெல்லாம் கேமிங் பிசி சொல்றேன் அப்படின்னு நான் கேம் மாதிரி வாங்கின பிசி இருக்கு, அதனால கேமிங் பிசி. லைக் எப்படி சொல்றேன்னா, சாரி இட்ஸ் யாப்பிங் டைம். நான் சொல்லுவேன், நீங்க சம்மந்தா கேட்கணும், வேற வழி இல்லை. என்னன்னா ஃபர்ஸ்ட்னா நான் ஃப்ரீ ஃபயர் கேமரு நான் சொல்ல முடியாது, நல்லா ஆடுவேன், ஜாலியாக நல்லாவே ப்ளே பண்ணுவேன். அண்ணா ஃபோனில் ப்ளே பண்ண ஸ்டார்ட் பண்ணி அப்புறம் எனக்குன்னு ஒரு ஃபோன் வாங்கி அதில் ப்ளே பண்ண ஸ்டார்ட் பண்ணி அதுவே ஒரு வெறியா மாதிரி. நான் வந்து பழைய பிளேயர் ஈத்தலி பாஸ் தைக்கிற தெரியுமா? அது பிளேயர்ஸ்க்கு தெரியும். தைக்கிற பிளேயர் நான். ஸோ பழைய பிளேயர் நான் 7th ரேட்லாம் போகல, ஈத்தலிலேருந்து வேறு எதுவும் போட்டுருக்கேன். எல்லாரையும் அடிச்சுட்டு தைக்கிற போகிறது, வெறுப்பேற்றுறது, பர்பிள் ஷேட் முடி போட்டுருப்பேன், ரைஸ் தராரு, ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறனால நான் பிளேயர் நினச்சி நமக்கு நல்லா பேசுவாங்க, ஃப்ரெண்ட் ஆகிடுவாங்க, டக்குன்னு நம்ம தான் போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் தான் என்ன ஆச்சு, ஒரு பிசி ஸ்குவாடு வந்தாங்க, அச்சு விட்டு போயிட்டேன்ட்டாங்க. 4 பேர் பிசி, நாங்கள் 4 பேர் ஃபோனு, தொடக்கூட முடியல. உமன்ட்டுக்கும் தொடக்கூட முடியலன்னு சொல்ல முடியாது, அவங்க என்ன பேனல் யூஸ் பண்ணாங்களா தெரியல, பட் நல்ல பிளேயர்ஸ் அடிச்சுட்டாங்க. அப்புறம் தான் எனக்கு ஒரு வெறி வந்துச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, சரி நம்மளும் பிசி வாங்கலாமா அப்படின்ற ஒரு தாட்டு சும்மா தான் வந்துச்சு. சும்மா தான் இருந்தேன், திடீர்னு ஐடி சேலுன்னு சொல்லிட்டு சும்மா வீடியோ போட்டேன், கிவிங் மை ஐடின்னு சொல்லிட்டு. அப்போ யூடியூப் சேனல் வச்சிருந்தேன், 100 சப்ஸ்கிரைபர்ஸ். அப்போ இப்போ 100 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் இருக்கா சேனலுக்கு. அதில் ஒரு வீடியோ போட்டேன். வீடியோ போட்ட உடனே அடுத்த நாளே எனக்கு கால் வருது. கால் வந்து வாங்கிக்கிறேன்னு சொன்னா 30,000 30,000 தரேன்னு சொன்னோன்னே நான் யோசிச்சிட்டேன், ஓகே பிசி வாங்கிடலாம் அப்படின்ற தாட் வந்துச்சு. இப்போ பார்த்தா கரெக்டாக ஸ்காலர்ஷிப் போட்டு வந்துச்சு. நான் ஸ்கூலில் தான் படிக்க போயிட்டேன். ஆக்சுவலாக அதை போய் நான் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கலாம்னு சொல்லணும்னு ஆசை தான், அப்படிலாம் இல்லை. பட் ஒரு எக்ஸாம் நான் பாஸ் ஆகிட்டு எனக்கு 25,000 ஸ்காலர்ஷிப் வந்துச்சு. எட்ரா பிசின்னு சொல்லிட்டு பிசி இது பண்ணேன். கூடவே எப்பவுமே ஸ்குவாட் இருப்பாங்க, ஜாலியாக இருக்கும், எப்பவுமே ஆடிட்டே இருப்போம். வந்து சாப்பிட கூட ஒரு ஃபோன் பண்ணிட்டே இருப்பாங்க, மேட்ச் அப்படிதான் போயிட்டு இருந்துச்சு. கூட வர ஸ்குவாட்லாம் எங்கே போறானே தெரியல. சர்ப்ரைஸாக பண்ணலாம்னு நினச்சேன். உங்களுக்குலாம் சர்ப்ரைஸாக சொல்லாம கொள்ளாம பிசியில் வந்து நிற்கலாம், எவ்வளோ ஷாக் ஆயிடுவாங்க, என்னடா பண்ண அப்படின்ற மாதிரி அப்படின்னு நான் யோசிச்சேன். அவங்க எனக்கு சர்ப்ரைஸ் கொடுத்தாங்க, ஃபோன் பண்ணல, பிளாக் பண்ணிட்டாங்க. எதுக்கு பிளாக் பண்ணாங்க, எதுக்கு பேசினாங்க, எதுக்கு சண்டை போட்டாங்க, எதுவுமே தெரியல. யாருமே பேசுறது இல்லை, ஸ்குவாட் இல்லை, ஒன்றும் இல்லை. நான் கஷ்டப்பட்டு பிசிலாம் பில்ட் பண்ணி எதுக்காக வந்தேன் அப்படின்ட்டு யோசிக்கிறதா ஆயிடுச்சு. எல்லாரும் நோட்டு போயிட்டானுங்க அப்படின்னா. அப்புறம் நான் மட்டும் அப்புறமா பிசி வாங்கின அப்புறம் கேம் பிளே வேற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா யாருனாலும் பிசி வாங்கி 1 வீக்ல வர கற்றுப்பாங்க. சூப்பராக இருந்துச்சு. எனக்கு இப்போ வரைக்குமே கேம் பிளே பிடிக்கும், நல்லா இருந்துச்சு, ஜாலியாக இருந்துச்சு, ஈஸியாக இருந்துச்சு ஃபோன் வைக்கலாம். ஸோ இப்படி விளாட ஆரம்பிச்சுட்டு என்ன சொல்லுவாங்க, நான் என்ன ஒரு கேமுக்காக இப்போ உயிர் போகிற மாதிரி பேசிட்டு இருக்கேன் அப்படின்னா, இது கேம்ன்றதை தாண்டி செம்ம ஸ்ட்ரெஸ் பர்ஸ்டிங்காக இருக்கும். வந்து பயானா தெரியும் அதுக்கு என்னதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து பேசும்போது என்ன அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். செம்ம ஸ்ட்ரெஸ் பர்ஸ்டிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப ஃப்ரீயா இருக்கு. இதை விளையாடிட்டு இருந்தா நான் பாணி நிம்மதியா இருப்பேன். ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு தேவையில்ல, ஒரு எதுவுமே தேவையில்ல, நான் பாணி கேம் விளையாடிட்டு இருந்தா நிம்மதியா ஜாலியா விளையாடிட்டு இருப்பேன். அது எனக்கு போதும், சரி யாருமே வேற எதுவுமே எனக்கு தேவையில்லை அப்படின்னா இருக்கு மைண்ட்ல தாட்டு. ஸோ அதனால நான் கேம் விளையாடுவேன். அப்புறம் இப்போ பார்த்தோன்னா ரீசெண்டாக நான் மானிட்டர் வாங்கி அப்டேட் பண்ணியிருக்கேன். அதனால தான் கேமிங் பிசின்னு சொல்லுவேன். இவ்வளோ நேரம் பேசுறது எதுக்கு பேசுறது எனக்கே தெரியலையே. இப்போ நம்ம ஒரு மேட்ச் விளையாடலாம். நோபி தான், பட் பழைய நியூபி. ஸோ கொஞ்சம் நல்லா தான் விடுவேன், பார்க்கலாம். நீங்கள் மட்டும் கொஞ்சம் நல்லா சப்போர்ட் பண்ணுறீங்க, கொஞ்சம் சப்போர்ட் கிடைக்குது அப்படின்னா கண்டிப்பாக நான் ஒரு கேமிங் சேனல் ஆரம்பிச்சு லைவ் போட்டு டீம் பேட்செல்லாம் வாங்கி ஃபன் பண்ணலாம். நான் ஒரு ஃபர்ஸ்ட் ரேட் சைக்கிள் ஐடி வாங்கி உங்களுக்காக விளையாட கூட ஸ்டார்ட் பண்ணுறேன். பட் சப்போர்ட் இருக்கணும், சப்போர்ட் இருந்தால் கன்ஃபார்ம் பார்க்கலாம். ஏன்னா எஃப்எஃப் பிளேயர்ஸ் இதெல்லாம் பண்ணலாம்னு நினச்சிங்கன்னா கீழே எஃப்எஃப் பிளேயர்ஸ் லைக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் எப்படி கமெண்ட் போட்டுருக்கீங்க. அந்த மாதிரி கமெண்ட்லாம் போட்டு அதிகமாக கமெண்ட் வந்துச்சு. அட்லீஸ்ட் ஒரு 1K கமெண்ட் வந்துச்சுன்னா 1K லைக் ஒரு கமெண்ட் போடுங்க எஃப்எஃப்ன்ட்டு. அந்த கமெண்ட்டுக்கு 1K லைக் வச்சுன்னா கண்டிப்பாக நான் செகண்ட் சேனல் லவ் பண்ணி லைவ் போடுறேன். டெய்லியுமே நான் ப்ளே பண்ணலாம், உங்கள் கூட ப்ளே பண்ணுறேன். நம்மளாம் ஸ்குவாடாக இருக்கிறேன், யாருமே இல்லை ஸ்குவாட்னு சொல்லிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸுன்ட்டு. ஸோ நான் தனியாக இல்லை, நம்ம 3 பேர் இருப்பீங்க கூட, பிரச்சனை இல்லை, ஜாலியாக இருக்கும், பார்க்கலாம். இப்போ நம்ம கேம் பிளேக்குள்ள போகலாமா? ஜஸ்ட் ஒரு மேட்ச் போடலாம். இப்படியே 8 நிமிஷம் வந்துருக்கோம் நினைக்கிறேன். ரொம்ப நேரமாக சுற்றி காமிச்சிருப்பீங்க உங்களுக்கு எல்லாத்தையும். இதுக்கு அடிக்க வர இப்படி சுத்தம் அளவுக்கு நான் காமிச்சிட்டேன். திஸ் இஸ் அவர் ஸ்டுடியோ. நான் வந்து அவ்வளோ சீனாலாம் ஒன்றுமே பண்ணல, நான் ஒன்றும் செலவுமே பண்ணல, ஒன்றுமே பண்ணல. வெறும் பெயிண்ட் அடித்தேன், இதெல்லாம் ஆல்ரெடி இருந்தது தான். இந்த லைட்லாம் இப்போ வாங்கினது, மற்றபடி எல்லாமே வீட்டில் இருந்தது தான். ஆக்சுவலாக நான் ஒரு
ஸ்பீக்கர்ஸ் இருக்கும். இது வந்து கண்ணாடி அப்பப்போ ஜெயிச்சிட்டேன்னா நான் கலராடி போட்டு என்னோட ஃபோன் பார்த்துருப்பீங்க. இந்த ஏர்பாட்ஸ் இதெல்லாம் 2 காலில் போட்டு யாரும் ஒதுங்கு அப்படின்னு சொல்லிட்டு பாடிக்கிட்டு இருப்பேன். அதெல்லாம் போச்சு. வீடியோ கமெண்ட்ஸ்ல 1v1 வாடா பாட்டு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுவீங்க தெரியும். விளையாடலாம், ப்ளே பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ ஃபர்ஸ்ட் கேமுக்குள்ள போவோம் வாங்க. ஏமா ஊட்டி போட்டு கம்ஃபர்டபுளாக இருக்கிறோம். ஆக்சுவலாக எனக்கு ட்ரெஸ்ஸை பார்த்து நோக்கம் நினைக்கிறேன். இப்போ பழைய ட்ரெஸ் It's a MP. என்ன சவுண்ட் கேக்குது? பார்க்கும்போது தான் அடி வாங்கணும். அங்க ஏதோ லைட் இருக்கு. எப்படி அப்புறம் இப்படின்னு பார்த்தா கொஞ்சம் மொக்கையா தெரியும். டெக்ல பார்த்தா மூமெண்ட்லாம் நல்லாவே தெரியும். ஏய் இந்த மாதிரி உள்ள உட்காந்துட்ட வெளியே வாடா. இந்த மாதிரி தான் அடிக்கணும். பாத்துக்கிட்டீங்களா? வெளியே அடிக்கிறான்னு வச்சுக்கோங்க, ஏறி போய் அவுட்லாம் ஏறி போயிட்டு மடையில வாங்க அடிக்கிறேன். ஒழுங்கு நீங்க ஒரே சாக்கு. நான் ஒழுங்கு நீங்க நம்ம பரம்பரை பேசக்கூடாது. நான் இதில் மட்டும் சொல்றேன். அடிக்கிற கைப்புலிக்கே இந்த நிலைமைடா. டக்குனு ஒரு லைக் போடுங்க நமக்கு நம்மளுக்கு. இப்படிதான் மவுஸ் லாக் பிசி பிளேயர்ஸ்க்கு மட்டும் தான் இந்த ப்ராப்ளம் தெரியும். நம்ம ஆடும்போது அதுவே ஆட்டோமேட்டிக்கா அன்லாக் ஆக ஆரம்பிச்சிடும். நோக்கு ஷாட்டு வாங்கணும்டா. ஓய் கட் பண்ணாமே காட்டுவோம். இப்பதான் நம்ம நோக்குன்றது தான் அவங்களுக்கு தெரிஞ்சிடும். கொரியன் மேட்ச் தான் போறதுக்கு தான் வெயிட் பண்ணணும். தெரிஞ்சுதா? இப்போ ஆட்டோமேட்டிக்கா அன்லாக் ஆக செஞ்சா அதுக்கு போயிட்டா மவுஸ் லாக். ஐயோ மவுஸ் ப்ராப்ளமா என்ன ப்ராப்ளமே தெரியல. யா
கிளியர் போடா ஸோ மாறி. ஓகே, இப்போ நீங்கள் ஃப்ரீ ஃபயர் பிளேயர்னா இந்த நேக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஏன் இப்படி தான் நான் ஃபஸ்ட்டு விளையாடிட்டு இருந்தேன். கேம் விளையாடிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன். எந்த ஸ்ட்ரெஸ்ஸுமே இல்லாமல் ஜாலியாக இருந்தேன். டைம் நான் 31.32. ஓகே கைஸ், அப்போ 8 நிமிஷம் கண்டிப்பாக தாராளமாக தான் வந்துடும். 8 நிமிஷம். ஓகே, ஏன் 8 நிமிஷம் கேட்டீங்கன்னா நம்ம ஒரு 8 நிமிஷம் வீடியோ கொடுத்தா அவங்க சந்தோஷமா இருப்பாங்க. இல்ல ஆடு உண்மையா சொல்றா. 8 நிமிஷம் போட்டதா 2 ஆட் வரும். ஸோ 2 ஆட் வந்ததா பைசா. ஓகே, இந்த கேம் பிளே பிடிச்சிருச்சுன்னா ஃப்ரீ ஃபயர் பிளேயர்ஸ் நம்ம யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸாக இருந்தீங்கன்னா சொல்லுங்க. கேமிங் சேனலும் நம்ம போகலாம். இல்லைன்னா நம்ம இந்த மாதிரி ஃபன் பேசிட்டு ஃபன் பண்ணிட்டு கேம் வாங்குறது ஒன்றும் சொல்லுங்க. ஸ்டார்ட் பண்ணலாம் கண்டிப்பாக. ஐ ஹோப் யூ வேஸ்ட் யூர் டைம் நினைக்கிறேன். கன்ஃபார்மாக ஒரு டைம் நல்லா வேஸ்ட்டாக போயிடுவோம். எனக்கு தேங்க் பண்ண நினைப்பீங்க. இட்ஸ் ஓகே, வெல்கம். இதே மாதிரி நிறைய டைம் வேஸ்ட் பண்ணோன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பழைய ஸ்டுடியோலாம் பார்த்துருப்பீங்க. சுத்தமாக நான் வீடியோவே பண்ண முடியாது. அப்போலாம் வீடியோ பண்ணணுன்ற பெரிய அதிகமாக இருக்கும். எப்பயுமே இருக்குது வீடியோ பண்ணணுன்ற இதெல்லாம் இருக்கேன். ஏதோ ஒன்று தடுக்கிற மாதிரியே இருக்கு. பண்ணுறேன் வீடியோ கன்ஃபார்ம் போடுறேன். சப்போர்ட்டே இல்லை. இப்போ இன்ஸ்டாவில் ஒரு வீடியோ போடுறோம், ஒரு 1 lakh வியூ போகுது அப்படின்னா இப்போ 1 lakh பேர் பார்க்குறாங்க, நம்ம டெய்லி போடணும் அப்படின்ற ஒரு தோட்டம் நான் போட்டுகிட்டே இருக்கேன். டெய்லி போடுவேன். பட் இங்கே நான் வீடியோ போட்டால் 10,000 பேர் தான் பார்க்குறீங்க. அந்த 10,000 பேர் போகிறதுக்குமே எனக்கு ரொம்ப டேஸ் ஆகுது. கன்ஃபார்ம் ஒரு 10K பார்க்குறேன், கன்ஃபார்ம் ஒரு 1 lakh பார்க்குறேன். அப்படி ஆனால் நல்லா இருக்கும். ஓகே, டைம் பேஸ்ட் நீங்கள் ஒரு லைக் பண்ணிட்டு ஒரு கமெண்ட் மட்டும் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.